விஜய் டிவியில் ஒளிபரப்பாக இருக்கும் பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 நிகழ்ச்சியில் யாரெல்லாம் போட்டியாளர்களாக கலந்து கொள்ளப் போகிறார்கள் என்ற உத்தேச பட்டியல் இணையத்தில் வெளியாகி இருக்கிறது. அதில் அதிகமாக சின்னத்திரை பிரபலங்கள் கலந்து கொள்வதாக இருக்கிறது. யாரெல்லாம் கலந்து கொள்ளப் போகிறார்கள் என்று பார்க்கலாம். பிக் பாஸ் நிகழ்ச்சி 100 நாட்கள் முடிவடைந்ததும் அதைத் தொடர்ந்து குக் வித் கோமாளி நிகழ்ச்சி தொடங்கப்படுகிறது. அந்த நிகழ்ச்சி முடிவுக்கு வந்ததும் அடுத்ததாக பிக் பாஸ் நிகழ்ச்சியில் அடுத்த சீசன் தொடங்கி விடுகிறது. அந்த வகையில் இன்னும் ஒரு சில வாரங்களில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சி முடிவுக்கு வர இருக்கிறது. இதனால் பிக் பாஸ் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு ஆயத்த பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தான் பிக் பாஸ் ரசிகர்களுக்கு அதிர்ச்சி மற்றும் மகிழ்ச்சி கொடுக்கும் வகையில் கமல்ஹாசன் தான் இந்த சீசனில் ரெஸ்ட் எடுக்கப் போகிறேன், இந்த சீசனை நான் தொகுத்து வழங்கவில்லை என்று அறிவிப்பு வெளியிட்டு இருந்தார். முற்றுப்புள்ளி. இது ஒரு தரப்பினர் சரி என்று ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். இன்னும் ஒரு சிலர் கமல்ஹாசன் இல்லை என்றால் இந்த நிகழ்ச்சி சுவாரஸ்யமாக இருக்காது என்று கூறி வருகிறார்கள். இந்த பஞ்சாயத்தே பெரும் பஞ்சாயத்தாக இருக்கும் நிலையில் கமல்ஹாசனுக்கு அடுத்ததாக யார் தொகுப்பாளராக அறிமுகமாகப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஆரம்பத்தில் சிம்பு இருப்பார் என்று கூறப்பட்ட நிலையில் சிம்பு சில திரைப்படங்களில் பிஸியாக இருப்பதால் அவர் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் அவருக்கு பதிலாக விஜய் சேதுபதி தேர்வாகிவிட்டார் என்று கூறப்பட்ட நிலையில் இப்போது அவரும் இல்லை என்று கூறப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் போட்டியாளர்கள் ஆடிஷனும் தொடங்கப்பட்டு இருக்கிறது. அதில் இந்த சீசனில் யாரெல்லாம் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்ற உத்தேச பட்டியல் இப்போது வெளியாகி இருக்கிறது. அதில் அதிகமான சின்னத்திரை பிரபலங்கள் இடம் பிடித்திருக்கிறார்கள். அது பற்றி பார்க்கலாம். முதலிடத்தில் டிடிஎஃப் வாசனும் அவரைத் தொடர்ந்து அவருடைய காதலியான ஜோயா என 2 பேரும் இருக்கிறார்கள். அவர்களைத் தொடர்ந்து குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் பிரபலமாக இருக்கும் க்ரோசி, மாகாபா, ஜெகன், ரஞ்சித், பாரதி கண்ணம்மா சீரியல் பிரபலமான நடிகர் அருண் கலந்து கொள்வார் என்று கூறப்படுகிறது. அதுபோல தற்போது ஹேமா அறிக்கை வெளியான பிறகு அதிகமான பரபரப்பு ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் ரியாஸ்கான் பாக்கியலட்சுமி சீரியலில் பழனிசாமியாக நடித்து கொண்டிருக்கும் நடிகர் ரஞ்சித் போன்றோர் இருப்பதாக கூறப்படுகிறது. இவர்களோடு சமூக வலைதளத்தில் ஆக்டிவாக இருப்பவர்களில் ஒரு சிலரும் கலந்து கொள்வார்கள் என்றும் கூறப்படுகிறது.